Minimalism is not about suffering. It's not at all buying all products. It's buying intentional products. அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது நமக்கு என்ன பொருள் தேவையோ அதை வாங்குறது அந்த மாதிரி சொல்லலாம். ஒன்றுமே வாங்காமல் ப்ளெயினாக இருக்கிறது அந்த மாதிரி கிடையாது. சம் ஷிஃப்டிங் டு அ நியூ ஹோம் நான் ரொம்ப ரொம்ப யோசித்து எல்லா பொருளும் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதை ஷிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கக்கூடாது மெயினாக. ஸோ அப்படி பார்க்கும்போது பேசிக்காக இருக்கிற எல்லா ப்ராடக்ட்ஸுமே வச்சுருக்கேன். ஸோ இந்த பொருள் அதாவது இந்த வாஷிங் மிஷின் ரொம்ப 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 யோசிச்சு தான் வாங்கினேன். ஏன் இவ்வளோ யோசனை வாஷிங் மிஷினுக்கு போய் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். என்னோடய வீட்டில் ஸோ ஐம் 27 நவ். ஸோ 25 இயர்ஸாக வி டோன்ட் ஹாவ் எனி வாஷிங் மிஷின். ஸோ நாங்கள் எல்லாருமே அவங்கவுங்க ட்ரெஸ்ஸை அவங்கவுங்களாம் நாங்கள் துவைப்போம். என்னோடய வீட்டில் அந்த மாதிரி தான். பட் நிறைய பேர் வீட்டில் லேடிஸ் மட்டும்தான் துவைக்கிறாங்க நான் பார்த்த வரைக்குமே. ஸோ நான் அந்த மாதிரி அதனால் டெய்லி என்னோடய ட்ரெஸ்ஸை நானே வாஷ் பண்ணுவேன். அம்மாவோட ட்ரெஸ் அம்மாவே வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி வி க்ரோன் அப் அப்படின்றனால வி டோன்ட் ஹாவ் அது வாஷிங் மிஷின் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. ஸோ அதனால் அப்படியே நாங்கள் வந்தாச்சு. ஸோ வாங்க முடியாமன்னு கிடையாது, எங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு தோணலை. நாங்கள் அப்படியே வளர்ந்தனால எங்களுக்கு அப்படி தோணலை. ஸோ இதுக்கப்புறம் தான் நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கினோம். ஸோ வாங்கும்போது டெய்லியுமே அதை போட்டு பழகிட்டோம். அதாவது இன்றைக்கி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸை உடனே நாங்கள் வாஷ் பண்ணிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு போய்ட்டு இருந்தது. ஸோ இப்போ குட்டீஸும் இருக்கிறனால நான் யோசித்தேன், எனக்கு ஒர்க் இருக்குது, வீடும் மேனேஜ் பண்ணணும் அண்ட் சமைக்கணும் இனிமேல். ஸோ அதனால் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம் அப்படின்றனால ஐம் கோயிங் ஃபார் வாஷிங் மிஷின். ஸோ எனக்கு இதில் பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் கன்சம்ஷன் அதிகமாக இருக்குது. நம்ம கையில் துவைக்கும் போது ஹார்ட்லி ஒரு 3 பக்கெட்ஸ் வாட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் இது நிறையா வாட்டர் கன்சியூம் பண்ணும். தட்ஸ் ஓகே, டைம் எனக்கு வேணும் அப்படின்ற ஒரே ஒரு ரீசனுக்காக இதை நான் அடாப்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சும்மா சொல்கிறேன். ஸோ ஹவு ஐ ஸ்பெண்ட் அப்படின்ற மாதிரி. ஸோ இதுக்கு இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 19K. ஐ யூஸ்டு கிரெடிட் கார்ட்ஸ். எனக்கு கிரெடிட் கார்டு எனக்கிட்ட கிடையாது, பட் எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே கேட்டு, பிகாஸ் அதில் ஆஃபர்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு சில ரீசன்ஸ்க்காக நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ எப்போவாச்சும் தான் இந்த மாதிரி பெரிய பொருள் வாங்குகிறோம் இல்லையா. ஸோ எப்போவுமே நம்ம கிரெடிட் கார்டு நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் அதை யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் தென் அது போக ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி அவங்க சாம்சங்லேருந்தே கால் பண்ணியிருந்தாங்க. பை த வே இது ஒரு சாம்சங் அண்ட் 8 kg வாஷிங் மிஷின் அண்ட் டாப் லோடர் தான். ஸோ அவங்களே கால் பண்ணியிருந்தாங்க, இஃப் யூ யூஸ் கிரெடிட் கார்டுனால் நாங்கள் உங்களுக்கு ஆஃபர் தரோம் 2K அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபைனலி வி பாட் இட் ஃபார் 15K ஆக்சுவலி. ஸோ அதோட ட்ரையல் பேஸ் வரும்போது நான் இன்றைக்கி அதான் போய் அவங்க ட்ரையல் கொடுக்க வந்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போயிருந்தேன். ஸோ மினிமலிசம் அப்படிங்கிறது நம்ம டைமையும் நம்ம சேவ் பண்ணணும், நம்மளை கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொடுக்கணும். அதுதான் இந்த டெக்னாலஜி நமக்கு பண்ணுறதா இருக்கணும். we are not too dependent அப்படின்ற மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ whenever I have time I could able to wash my clothes by myself. அதுவும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்தளவுக்கு தான் இருக்கணும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு 4-5 ட்ரெஸ்ஸஸ் இருக்குது அப்படின்னா அதை கண்டினியூஸாக யூஸ் பண்ணிவிட்டு 1 year யூஸ் பண்ணுவேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவ்வளோதான், அதுக்கப்புறம் டிஸ்கார்ட் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு அது ஈஸிலி மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி என்னோடய தாட் ப்ராசஸ் அப்படி தான் இருக்குது. பட் குட்டீஸோட ட்ரெஸ்ஸை அந்த மாதிரி வச்சுக்க முடியல. அவங்க நிறையா வாமிட் பண்ணுவாங்க, நிறையா மிஸ் பண்ணுவாங்க. அப்படின்றனால திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ற விஷயத்தை தான் நான் ஷேர் பண்ண நினச்சேன். ஸோ எந்த பொருளாக அவங்களோட டைமை சேவ் பண்ணுதோ அந்த பொருளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுற பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி அது ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கும். பிகாஸ் நான் டெய்லி யூஸ் பண்ணுவேன் ஒரு 2 days ஒன்ஸ். சில பொருள் நம்ம எப்போவாச்சும் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோவேவ் அவன். நான் சொல்கிறேன், என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு நான் சொல்கிறேன். ஸோ மைக்ரோவேவ் அவன்லாம் நான் வாங்கினேன்னா என்னால் வாங்க முடியும், பட் என்னைக்காவது யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அண்ட் ஜூஸர் என்னைக்காச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் மிக்சிலேயே நாங்கள் பண்ணிடுறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி என்னைக்காச்சும் யூஸ் பண்ணுற பொருளா இல்லை டெய்லி அது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் இன்க்ளூட் ஆகிற மாதிரி ஒரு பொருளா அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வாங்கும்போது அந்த அணுகுமுறையை வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஐ ஃபீல். தட்ஸ் இந்த வீடியோவில் நான் அதை தான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் மினிமலிசம் அண்ட் லைஃப் ஸ்டைல் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு என்னை பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்காக ரொம்ப தேங்க்யூ. பாய்.